அன்பு கண்மணி ஜோடி சூப்பரான ஜோடி அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு, "கண்மணி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "என்ன சர்ப்ரைஸ்ங்க சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "சொன்னா எப்படி கண்மணி அது சர்ப்ரைஸ் ஆகும்? சொல்ல மாட்டேன். நீயே கண்டுபிடி" அப்படின்னு அன்பு சொன்னதும், கண்மணி இருந்துட்டு, "என்னவா இருக்கும்? எனக்காக ஏதாவது புதுசா புடவ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. அதெல்லாம் எப்பவுமே நான் உனக்கு வாங்கி குடுக்குறது தானே. இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்குது?" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, ஏதாவது ரிங்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. "சரி என்னால யோசிக்க முடியல. நீங்களே சொல்லுங்க" அப்படின்னு கண்மணி சொன்னதும், அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாரேன், நம்ம ஹனிமூன் போனோம். ஆனா வந்து நான் உன்கிட்ட லவ்வ சொல்லாததுனால, அங்க போய் ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்காக ஏற்காடு போக போறோம்" அப்படி சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "நிஜமாவாங்க? நான் ஏற்கனவே ஏற்காடு போகணும்னு சொல்லிட்டு ஒரு தடவ உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா அப்ப நீங்க போக வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்தீங்க. இப்ப எனக்காக கூட்டு போறீங்களா?" அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "ஆமா கண்மணி. அதுவும் இல்லாம நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் வெளியில ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா நல்லாருக்கும்னு தோணுது" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "சரிங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனேவும் அவங்க அத்தைகிட்ட போய் சொல்றாங்க. "அப்படியா 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சிவகாமி அன்பு கண்மணிக்கிட்ட சொல்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதாவும், மயூரியும் வெண்ணிலா கிட்ட சொன்னதும், "ஓ! ஏற்காடு போறீங்களா? ஏற்காடு போங்க. அங்க வச்சுக்கிறேன் உங்கள. அங்க போயிட்டு கண்மணி நீ திருப்பி உயிரோட வரவே கூடாது. உங்கள உயிரோட விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வெண்ணிலா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. ஆனா அன்பும், கண்மணியும் இங்க சிவகாமி கிட்ட சொல்லிட்டு ஏற்காடு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அங்க ஃபால்ஸ்லாம் இருக்குது. அதுல நல்லா குளிக்கிறாங்க. அத பார்த்துட்டு வெண்ணிலா இருந்துக்கிட்டு, "அப்படியும் இவள ஏதாவது பண்ணணுமே! இந்த மலை உச்சியில தள்ளி விட்டா எப்படி இருக்கும்?" அப்படின்னு வெண்ணிலாவும் அங்க போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அன்பு, கண்மணி அந்த ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலா அத பார்த்துக்கிட்டு கடுப்பாயிட்டு தான் இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.